இனிமேல் வந்து காலைல நான் என்ன சமைக்கிறேன்றது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பாருங்கள். இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். நான் ஒரு டைமும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன வேலைக்கு போகிறேன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் மறுபடியும் புதுசாக என் சேனலை யாராவது என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நான் சொல்கிறேன். நான் ஸ்வீட் கலர் தான் ஒர்க் பண்ணுறேன். இது என்னோடய சொந்த வீடு கிடையாது. போகியத்துக்கு இருக்கேன். வாடகை வீடு தான். இந்த வீட்டில் நான் மொத்தம் 5 வருஷமாக நான் இருந்துகிட்ருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இந்த செவுரு நான் பேக்கலை, அதவாக பேத்து விழுந்துட்டு இருக்குது. சரிங்களா, நான் முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேயே நான் ஓசனரை கூப்பிட்டு நான் காமிச்சிட்டேன், இந்த செவுரு வந்து பேத்துக்கிட்டு வருதுன்னு. ஏன்னா அவங்ககிட்ட நான் காமிக்கலன்னு வச்சிங்களேன், நம்ம செவுரு பேத்துட்டோம், இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்மளை மேலே வந்து பழி சுமத்துவாங்க. இது வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னென்னு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வாடகை வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு செவுரு பேத்தாலும் சரி, ஒரு தரை பேத்தாலும் சரி, நீங்கள் தானே இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பேக்காமல் வேறு யார் பேக்கிறது, உங்கள் பசங்க தானே விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம மேலே பழி சுமத்துவாங்க. எல்லோரும் பொதுவாக அப்படி தான். ஸோ அதனால் வந்து உங்கள் வீட்லேயும் ஏதாவது குறையாக இருந்தாக்கா ஃபஸ்ட்டு ஹவுஸ்னு ஒரு கூப்பிட்டு வந்து காமிச்சிருங்க, இந்த மாதிரி இது உடஞ்சி போயிருக்குன்னு. ஏன்னா நீங்கள் காமிக்காத விட்டுட்டிங்கன்னா சப்போஸ் நம்ம வீடு காலி பண்ணும்போது இதெல்லாம் பேத்துருக்கு காசு நம்மக்கிட்ட வந்து வாங்கிடுவாங்க. சரிங்களா, அதுக்கு முன்கூட்டி நம்ம முந்திக்கணும். அதே போல் வந்து இந்த வீட்டில் வந்து ஆணிலாம் அடிக்கவே முடியாது. நான் ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சாக்கா ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் கேட்டுருவேன், இந்த மாதிரி ஆணி அடிக்க போகிறேன், நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு. சரி, ஆணி அடிச்சிக்குவேன். ஏன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு வார்த்தை நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா மற்றவங்க சொல்கிறத விட நம்ம சொல்கிறது எவ்வளோ மேலு. அதே மாதிரி வந்து ஏசி போடலாம் அப்படின்னு. ஏன்னா ஏசிலாம் போடுறதுக்கு எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஏசி வாங்கிட்டு வந்து போடணும். நான் அதுக்கும் நான் பர்மிஷன் கேட்டேன். இது மாதிரி ஏசி போட போகிறேன், வெயில் என்னால் இருக்க முடியல அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் ஏசி போடனா கூட நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து மூணு பேர் தான் நாங்கள். கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, மேலே 2 பேர் வாடகை இருக்கும். கீழே வீட்லேயும் ஹவுஸ் ஓனர் வீட்லேயும் ஏசி ஓடுது, பக்கத்து வீட்லேயும் ஏசி ஓடுது. பட் என்னுடைய வீட்டில் தான் ஏசி இல்லை. நான் என் வீட்லேயும் ஏசி போட்டேன்னா கரண்ட்டு வந்து கொஞ்சம் லோவாகவும் நின்றுடும். அதனால் வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. நமக்கு சரி சரி போடுமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி கூட அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. அதனால் வந்து நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம தெரியாமல் ஒரு விஷயம் நம்ம பண்ணி அவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்க, நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் ஏகப்பட்ட ஒரு வாக்குவாதம் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நம்ம பிரச்சனை பார்க்குறதுக்கே நம்மளால் முடியல, இது ஒரு பிரச்சனையா அப்படின்றதுக்கு நம்ம முந்திக்கணுங்க. அதுதான் என்னோடய பெட்ரு. ஸோ நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தாக்கா